வாங்க சார், உட்காருங்க சார். எப்போ வீடை காலி பண்ணுறதா இருக்கீங்க? என்ன சார் இப்படி கேட்குறீங்க? நீ கொடுத்த அட்வான்ஸு இந்த மாதத்தோடு முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நான் உனக்கு எப்படிப்பா என் வீட்டில் வச்சுருக்க முடியும்? நீ ஏற்கனவே வாடகையை முழுசாகவே தரது கிடையாது, பாதி வாடகை தான் தந்துட்டே இருக்க. இந்த ஒரு மாதம் மட்டும் டைம் கொடுங்க, நான் அந்த மாதத்தோட வாடகை அடுத்த மாதத்தோட சேர்த்து கொடுத்துட்றேன். எப்படிப்பா கொடுப்ப? உனக்கு ஏற்கனவே இருந்த வேலையும் போயிடுச்சுங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அது மாத்திரம் இல்லை, நீ பக்கத்து தெருவில் போய் வேலை கேட்டிருக்க, அதுவும் உனக்கு கிடைக்கல. அங்கே இருக்கிறவங்க எனக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க. ஸோ அதனால் நீ என்ன பண்ணுற, விட காலி பண்ணியிருப்பா. ப்ளீஸ் சார், இந்த ஒரே ஒரு மாதம் மட்டும் டைம் கொடுங்க, நான் கண்டிப்பாக கொடுத்துருவேன். அதெல்லாம் சரிப்பட்டு வராதுப்பா. இங்கே பாரு, நானும் அந்த அளவுக்கு நல்லவனும் இல்லை, பார்த்துக்க. எனக்காச்சும் இந்த மட்டும் பண்ணுங்களேன் ப்ளீஸ் சார். சரிப்பா, உனக்கு வேண்டியோட ஒன்று பண்ணுறேன். நீ இதுக்கு முன்னாடி கொடுத்துருங்க பாதி வாடகை, அதையே கொடு. அதே மாதிரி உன் ரூமில் இன்னொரு பையனை தங்க வச்சு அவங்ககிட்ட பாதி வாடகை வாங்கி கொடுத்துரு. சரி சார், நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட என்னன்னு கேட்டு பார்க்குறேன். ஓ ஃப்ரெண்ட்ஸா? எப்பா சாமி, ஓ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஒன்றை மாதிரி தான் இருப்பான். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நாளைக்கு நான் ஒரு ஆளை கூட்டிகிட்டு வரேன். அதை பார்த்துக்கலாம். ம், சரிப்பா, நான் கிளம்புறேன். நீ ஒன்று பண்ணு, நாளைக்கு இந்த ரூம் எல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி வை. என்ன? சரிங்க சார். சரி.